அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோதுமை மாவு பணியாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கந்தர்ப்பம் மாதிரியே நல்லா சுவையாக இருக்கும், பூ போல் வரும். கோதுமை மாவு 1.5 கப் அளவு. இந்த பணியாரம் உடனே சுடலாம், ரொம்ப ஈஸி. மாவு அரைக்க தேவையில்லை. நான் கருப்பட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். சீனி இருந்தால் சீனியும் எடுத்துக்கலாம். கருப்பட்டி 3/4 கப் அளவு. இனிப்பு அதிகமாக வேணால் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். வெள்ளத்தில் கல் மண் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு பாகெல்லாம் காய்ச்ச தேவையில்லை, கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தால் போதும். இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். முதல்ல வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி ஆற வைக்கலாம். கரைச்சி வச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்துலாம். நல்லா சுவையாக வேணால் தண்ணிக்கு பதில் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். சுத்தமான வெல்லமாக இருந்ததுன்னா மாவு வெல்லம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைக்க 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி அளவு 1.5 கப்பில் இருந்து 1.25 கப் அளவு தான் வரும், பார்த்து சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த பணியாரம் உடனே சுடணும். தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுட்டு ஒவ்வொரு பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் செவக்க வேக வச்சு எடுக்கணும். இந்த கரை ஓரம் செவந்து வரையில் எடுத்துடலாம். இப்போ கோதுமை மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.